ஐ கான்டாக்ட் எபிசோட் 6ல் பார்ட் 2 பார்ட் 1 வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்யூவாக புரியும். சரி வாங்க, நம்ம ஃபைனல் எபிசோடில் பார்ட் 2க்குள்ளே போயிடலாம், ஓகேவா? பார்ட் 2வோட ஸ்டார்டிங்கில் நம்ம லின்னையும் பிளவையும் தான் காமிக்கிறாங்க. லின் வந்து ஒரு மாதிரி கோவமாகவே இருக்கா இல்லையா நம்ம பிளவு மேலே. சரி, அது என்ன ஏதுன்ட்டு கேட்டலான்ட்டு நம்ம பிளவு வந்து லின்கிட்ட போய், என்னாச்சு கொஞ்ச நாளாகவே போ நீ ஒரு மாதிரி இருக்க ஸ்ட்ரெஸ்டா, உனக்கு என்ன தான் ஆச்சு, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஏதாவது நான் உன்னை கோவப்படுத்திட்டேனா அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு லின் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. இவ எப்படி அங்கேருந்து கிளம்ப, நம்ம ப்ளவ் வந்து லின் கையை பிடிச்சிட்டு என்ன இங்கேருந்து போக விட மாட்டேன், என்ன நடக்குன்ட்டு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு இந்த மாதிரி என்ன லவ் பண்ணுற ஒரு ஆளை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்கிறா. அதுக்கு ப்ளவ் இருந்துட்டு, ஆனால் உன்னை பார்த்தா வரி பண்ணுற மாதிரி இருக்கே, என்னாச்சு, நீ அந்த பர்சனை லவ் பண்ணுறியா, யார் அந்த பர்சன், எனக்கு தெரியுமா, நான் உங்களை பார்த்துருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டினாக நம்ம லின் கிட்ட கேட்டுகிட்டே போயிட்டுருக்கா. நம்ம லின்னு இருந்துக்கிட்டு, போதும் நிப்பாட்டு, என்கிட்ட இத்தனை கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டால் என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட கேட்க, ப்ளவ் இருந்துட்டு சரி ஓகே கேளு, என்ன கொஸ்டின் என்கிட்ட கேட்க போகிற அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட கேட்குறா. அதுக்கு நம்ம லின்னு இருந்துட்டு ப்ளவ் கிட்ட நீ யாரு கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ப்ளவ் இருந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டேவும், இப்போ எதுக்கு நீ இதை பற்றி என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு லின்னு இருந்துட்டு ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, இப்போல்லாம் நீ வர வர எதுவும் என்கிட்ட சொல்கிறதே கிடையாது, ஒழுங்காக என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட கேட்க, அதுக்கு ப்ளவ் இருந்துக்கிட்டு என் மைண்டில் யாருமே கிடையாது, இருந்தால் தானே நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, வேற என்ன நான் சொல்லணும்ன்ட்டு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு சரி ஓகே நான் உன்னை நம்பியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல, ப்ளவ் இருந்துட்டு ஆனால் ஏன் இப்போ நான் என்னதான் பண்ணணுன்ட்டு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு லின் இருந்துட்டு நீ ஒன்றும் பண்ணாத, எல்லாத்தையுமே நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம ப்ளவ் கிட்ட கொஞ்சம் கோவமாகவே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ப்ளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம லின் இந்த மாதிரி பேச. நம்ம ப்ளவ் இருந்துட்டு லின் கிட்ட உனக்கு என்னதான் ஆச்சு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாதுல்ல, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட கேட்க, லின் வந்து நம்ம ப்ளவோட கையை தட்டி விட்டுட்டு போதும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ளவ் பக்கத்தில் போய் நம்ம லின் வந்து அவள் லிப்ஸை மட்டும் அசைச்சு ஐ லைக் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ப்ளவுக்கு கேட்காத மாதிரி இவன் இந்த மாதிரி சொல்ல, நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட இப்போ நீ என்னமோ சொன்னால் அது எனக்கு சரியாக கேட்கல, இன்னொரு தட்டி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின்னுக்கு கடுப்பாயிட்டு போ உனக்கு கேட்கலாட்டி என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான்லாம் மறுபடியும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கோச்சிக்கிறா நம்ம லின்னு. இவ இப்படி கோச்சிட்டு நிற்க, நம்ம ப்ளவ் வந்து அவள் சொன்னதை மறுபடியும் திங்க் பண்ணி பார்க்குறா. அவள் லிப்ஸ் வந்து சொல்லியிருப்பா இல்லையா மெல்லமா, அது எல்லாத்தையுமே மறுபடியும் நினச்சி பார்க்குறா. அவள் வந்து என்ன சொன்னான்ட்டு, அவள் வந்து ஐ லைக் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ட்டு இவள் கண்டுபிடிச்சோன்னே இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா, உனக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு ஆமாம் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்லிட்டு ப்ளவ் பக்கமாக போய் மறுபடியும் அதே மாதிரி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா நம்ம லின். இவ இப்படி சொல்ல நம்ம ப்ளவுக்கு பயங்கரமாக ஹாப்பியாக இருக்குது. அவளுக்கு அழுகியே வந்துருச்சு. அழுதுகிட்டேவும் அவளும் நம்ம லின்னை பார்த்து நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா நம்ம ப்ளவ். இவன் இந்த மாதிரி சொல்ல நம்ம லின் வந்து நம்ம ப்ளவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணிவிட்டு அவளையே பார்த்துட்ருக்க நம்ம ப்ளவ் இருந்துட்டு நம்ம லின் கிட்ட இது ஒன்றும் கனவெல்லாம் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு லின் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா மறுபடியும் என்னை கிஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் இல்லையா இது கனவா நிஜமான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ஒன்றா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக போயிட்டுருக்கு, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த கப்பல் எப்போ ஒன்று சேருவாங்கன்ட்டு நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுவும் அந்த பின்னாடி இருக்கிற வியூஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் நம்ம நோவாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம நோவா பையன் ஒரு மாதிரி அப்செட்டாகவே உட்காந்துருக்காங்க. வெளியே மேலே கொட்டிட்டு இருக்க பையனுக்கு அந்த மலையில் கூட பயங்கரமாக வேர்க்குது போல, அதனால ஃபேனை ஆன் பண்ணி ஃபேன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான் நம்ம நோவா பையன். இவன் இப்படி பண்ண இன்னொரு ஆள் வந்து அந்த ஃபேனை ஆஃப் பண்ணி விட மறுபடியும் இவன் ஃபேனை போட அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மறுபடியும் ஃபேனை ஆன் பண்ண அந்த ஆளுக்கு கோவம் வந்துட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே வெளியே மழை பெய்யுதா, நீ வேற சும்மா ஃபேனை ஆன் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப குளிர்டா ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து நம்ம நோவாவை பிடிச்சி திட்ட, நம்ம நோவா இருந்துட்டு சாரி என்னை மன்னித்திருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சாரி கேட்டுட்டு இருக்கான். அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம லின்னும் ப்ளாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ப்ளாவ் வந்து நோவா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நீ ஓகே தானடா அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து நோவாயிட்ட கேட்க, நோவாவும் இருந்துட்டு நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க
நம்ம சன்னோட கேங் எல்லாமேவும் ப்ரொஃபஸரை கூப்பிட்டுட்டு ரொம்ப பதட்டமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பயங்கரமாக ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி சன் வந்து மிஸ்ஸிங் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சன்னோட ஃப்ரெண்ட் வந்து ப்ரொஃபஸர் கிட்ட சொல்ல, இதை வந்து நம்ம நுவா கேட்டோடனே அவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ப்ரொஃபஸர் இருந்துட்டு "டேய், என்னடா சொல்கிறீங்க, நிஜமாவே அவன் காணாமல் போயிட்டு எங்கடா போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் வந்து இவனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அதுக்கு இவங்களாம் இருந்துட்டு அவன் எங்கே போனான்னு தெரியல, அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் ரீச்சே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் இருந்துட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை தானே கொடுத்துட்ருக்கீங்க, எப்பயுமே இதை ஸ்டாப் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் இவங்களை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம நுவா பையன் எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம நுவா பையனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. நம்ம நுவா வந்து சன்னை பிரேக்கப் பண்ணிட்டு செயின் கூட அங்கேருந்து போயிருப்பா இல்லையா, இவன் கூட ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து போகும்போது நம்ம நுவா கூட திரும்பி பார்த்துருப்பா இல்லையா, அப்போ பார்க்கும்போது நம்ம சன் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே நடந்து போயிட்டுருப்பான். அந்த விஷயம் இப்போ ஞாபகம் வந்துட்டு நம்ம நுவா வந்து சன்னை பார்க்கறதுக்காண்டி அங்கே வரான், அங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸில் அப்படி வந்து பார்த்தா நம்ம சன் பையன் அங்கே தான் அந்த கொற்ற மலையிலையும் நின்றுட்டு இருந்திருக்கான். பையன் நல்லா தொப்பல் தொப்பலாக நனைஞ்சு போயிட்டான் போல். இதை பார்த்து நம்ம நுவா இருந்துட்டு நீ இங்கேயே நின்றுட்டு இருக்க, அங்கே எல்லாருமே உன்னை காரணம்ன்ட்டு ரொம்பவே பாட்டமாக தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட சொல்ல, நம்ம நுவா இருந்துட்டு நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, சரிவா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்னை கூப்பிட, நம்ம சன் வந்து அங்கேருந்து வர மாதிரி தெரியல. நம்ம சன் இருந்துட்டு நுவா கிட்ட அப்பனா நீ என்ன மன்னிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம நுவாவால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. பையனுக்கு ரொம்ப அழுக வருது. நம்ம நுவா அழுதுகிட்டேவும் நம்ம சன்னை பார்த்து பைத்தியம் பிடிச்சிருக்கடா, வா முதல்ல இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா பயங்கரமாக அழுதுகிட்டேவும் நம்ம சன் கிட்ட சொல்கிறான். நம்ம சன்னுக்கும் அழுக வருது. நம்ம சன் நம்ம நுவா கிட்ட ஆனால் நீ என்ன மன்னிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து திரும்ப திரும்ப நம்ம நுவா கிட்ட என்ன மன்னிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறான். நம்ம நுவா இருந்துட்டு நம்ம சன் கிட்ட நான் உன்னை மன்னிப்பேன், ஆனால் இப்போ கிடையாது, எனக்கு எப்போ உன் மேலே கோபம் இல்லையோ அப்போ தான் நான் உன்னை மன்னிப்பேன், இந்த மாதிரி பரிதாபத்தால நான் உன்னை மன்னிக்க பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு ஆனால் அந்த நாள் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் இந்த மாதிரி கேட்க நம்ம நுவாக்கு பயங்கரமாக அழுக வருது. அழுதுகிட்டேவும் நம்ம சன் கையை பிடிச்சா நம்ம சன்னோட உடம்பெல்லாம் பயங்கரமாக சுடுது போல. இவன் பார்த்துட்டு ஏன் உனக்கு இந்த மாதிரி சுடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க, நம்ம சன் பையன் ஏதோ சொல்ல வரான், ஆனால் அவனால் சொல்ல முடியல. பையன் அப்படியே மயக்க போட்டு நம்ம நுவாவோட ஷோல்டர்லேயே விழுந்துட்டான். நம்ம நுவா இருந்துட்டு சன் சன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் அழுகையும் வருது, ஒரு பக்கம் இவனை நினச்சி கவலையாகவும் இருக்குது. ஏன்னா இவன் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நம்ம நுவா தானே, இவனால தான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவன் பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். பாவம் நுவா அழுகிறத பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்புறம் நம்ம சன்னை தவிர மற்ற எல்லாருமே காமிக்கிறாங்க. எல்லாருமே அந்த கேம்ப் இதெல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருமே பொட்டி பொடிக்கையோடு அங்கே ரெடியாக நிற்க, ப்ரொஃபஸர் இருந்துட்டு எல்லாருமே சீக்கிரமாக வாங்க, 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும், லேட்டாக வந்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு போயிடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்ல, அங்கே இருக்கிற எல்லாருமே ஓகே ப்ரொஃபஸர் நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம நுவா பையன் மட்டும் ப்ரொஃபஸர் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்க, நம்ம செயின் பையன் மட்டும் நுவா பேசுகிறதையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம செயின் வந்து நுவாவை பார்க்க, நம்ம ஜோன் இருந்துட்டு செயினை பார்க்க இப்படிங்கிற மாதிரி இவங்க லவ் வந்து ட்ரையாங்கல் லவ் மாதிரியே அங்கே போயிட்டுருக்கு. ப்ரொஃபஸர் இருந்துட்டு நுவா கிட்ட நீ உன்னை நல்லா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் வந்து நுவா கிட்ட சொல்ல, நம்ம நுவாவும் இருந்துட்டு ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ரொஃபஸரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம நுவா பையனும் போயிடுறான். நம்ம செயின் மட்டும் நுவா போகிறதையேவோ ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்க, நம்ம ஜோன் பையன் செயின் பக்கமாக எந்திரிச்சு வந்து அவனோட ஷோல்டரில் கையை போட்டு அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க, அவெல்லாம் அவன் கூட வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்ல, நம்ம செயினுக்கு கடுப்பாயிட்டு உனக்கு என்னதான்டா பிரச்சனை, ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னதான் பண்ண நீ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து ஜோன் கிட்ட கேட்குறான். நம்ம செயின் பையனுக்கு ஜோன் கிட்ட இந்த ஒரு கொஸ்டின் தான் எப்போ பார்த்தாலும் இருக்கும் போல. இந்த ஒரு டைலாக்கை தவிர இவ வேற எந்த ஒரு டைலாக்கும் நம்ம ஜோன் கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான். நம்ம செயின் எப்போ பார்த்தாலும் இந்த டைலாக் தான் சொல்கிறான். இதுக்கு நம்ம ஜோன் இருந்துட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கப்பா, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களோட கேம் இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட கேம் தான், இந்த கேமில் நீயும் நானும் மட்டும்தான், இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்ல, 2 பேருமே அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள ஹைட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம சன் வந்து ஒரு வழியாக மயக்கத்துலேருந்து கண் முழிச்சிட்டான் போல. கண் முழிச்சோடனேவும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். பக்கத்தில் நம்ம நுவா மட்டும் தான் இருக்கா.
நுவாவை பார்த்துட்டு எங்கே மற்றவங்கள அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவா கிட்ட கேட்க, நுவா இருந்துட்டு மற்றவங்க எல்லாருமே போயிட்டாங்க, நீ மட்டும் தான் இங்கே இருக்க, ஆம்புலன்ஸ் வர்றதுக்காண்டி வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு சரி ஓகே மற்றவங்க கூட நீ ஏன் போகலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நுவா இருந்துட்டு நீ இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் நான் தானே, ஸோ நான் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் எடுத்துக்கணும், அதனால நான் இங்கேருந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு ஓ வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தானா, நீ என்னை கொஞ்சம் கூட லவ் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவா கிட்ட கேட்க, அதுக்கு நுவா இருந்துட்டு இங்கே பாரு நான் உன் கூட இருக்கேன், ஆனால் என்னோட ஹார்ட் வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு, நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான், என்னால் தானே உனக்கு சிக்காச்சு, ஸோ நம்ம கணக்கு இதோட சரியா போச்சு சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்கிறான். இவன் எதை சொல்கிறான்னா நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நுவா வந்து சன் கிட்ட இன்டைரக்டாக சொல்கிறான். இவன் சொன்னது நம்ம சன்னுக்கும் புரிஞ்சிச்சு போல. நம்ம சன்னு இருந்துட்டு உனக்கு என்ன மன்னிக்க விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, நீ மன்னிக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் உனக்காண்டி பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு வேற ஒருத்தர் கூட போகிறது உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே நீ போ, ஆனால் நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னோட லவ்வை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இது எல்லாத்தையுமே நான் உனக்காண்டி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்கிறான். நம்ம நுவாக்கு இவன் இந்த மாதிரி சொல்ல சொல்ல அவனுக்கு பயங்கரமாக அழுக வருது. அழுக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம நுவா இருந்துட்டு சன் கிட்ட எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு இப்போ நீ என்ன சொல்ல வர, இப்போ என் மேலே இருக்கிற கோவம் எல்லாமே உனக்கு போயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவாகிட்ட கேட்குறான். அதுக்கு நுவா இருந்துட்டு நானும் உன்னவே இருக்கணும், உன் கூட சண்டை போடணும், உன் மேலே கோவமாக இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு நம்ம சன்னோட கையை எடுத்து ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கிறான். நம்ம நுவா சன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆனால் நீ ஏன்டா என்ன இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிற, என்னை ஏன்டா உன்னை இவ்வளோ அதிகமாக லவ் பண்ண வைக்கிற, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, போடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்னை பிடிச்சி திட்டுறான். அதுக்கு சன்னை இருந்துட்டு நம்ம நுவாவை பார்த்து என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் உன்னோட ஹார்ட்டை நான் ப்ரக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒன்றா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம நுவாகிட்ட கேட்க, நுவா பையன் எழுதுகிட்டேவும் நம்ம சன்னை பார்த்து இங்கே பாரு செகண்ட் டைம் இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுட்டு வையே, அப்புறம் இதுக்கான பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு ஏன்டா நீ இப்போ இவ்வளோ ஹாஷாக என்கிட்ட நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவாகிட்ட கேட்குறான். அதுக்கு நுவா இருந்துட்டு ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தால் நான் என்னடா பண்ண முடியும், நான் இந்த மாதிரி தான் ஹாஷாக நடந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து நம்ம சன் கிட்ட சொல்லிட்டு நம்ம சன்னுக்கு ரொம்பவே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான் அவனோட லிப்ஸில். கிஸ் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டீப்பாக செம ஸ்மூத்தாக ரொம்பவே அழகாக அங்கே போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த கிஸ்ஸிங் சீன் அப்படியே கட் பண்ணனா அடுத்து 2 பேருமே ஒரு பெரிய ஷிப்பில் கடலுக்கு நடுவில் இருக்காங்க. நம்ம நுவா பையன் சன் கிட்ட கேட்டான்ல இந்த மாதிரி கடலில் பெரிய ஷிப்பில் அங்கே இருக்கிற வியூஸ் எல்லாமே பார்க்கணும், இதை தான் என்னோட ட்ரீம், இதை நிறைவேற்றி அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து ஒரு தாட்டி நம்ம சன் கிட்ட கேட்டிருப்பான். நம்ம சன்னும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காண்டி தான் நம்ம சன் வந்து நுவாவை இப்போ ஷிப்பில் கூட்டிகிட்டு வந்திருக்கா. 2 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க. எனக்கு இந்த சீனை பார்த்தோன்னேவும் பெட் ஃப்ரெண்டில் நம்ம கிங்கும் யுவாவும் ஷிப்பில் போவாங்க இல்லையா, அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. செம சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த சீன்லவும். நம்ம சன் இருந்துட்டு நுவாகிட்ட நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவாகிட்ட சொல்கிறான். அதுக்கு நுவா இருந்துட்டு நான் ஜஸ்ட்டு எல்லாரும் மாதிரியும் நான் கடற்கரையில் நின்று தான் நான் இந்த வியூஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன், ஆனால் நீ அப்படி பண்ணலை, இதை ரொம்பவே அழகாக மாற்றிட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு நான் பீச்சுக்குலாம் போக ஆசைப்படலை, நான் ஹனிமூனுக்கு போக ஆசைப்பட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம நுவாகிட்ட சொல்ல, நுவா இருந்துட்டு ஹனிமூனெல்லாம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க தாண்டா போவாங்க, நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நுவா கேட்குறான். அதுக்கு சன் இருந்துட்டு ஏன்னா இது நான் லவ் பண்ணுற ஒருத்தவங்களுக்காண்டிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல, நுவா இருந்துட்டு போடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். இவன் இப்படி திட்ட நம்ம சன் பையன் சிரிச்சுக்கிட்டேவும் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுத்து நம்ம நுவாவோட கையில் போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமானவன்டா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம 2 பேரும் ஒன்றா கடந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்லிட்டு அவனை பார்த்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இப்படி சொல்ல நம்ம நுவாக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம நுவா போய் அந்த ரிங்கை பார்த்துட்டேவும் நம்ம சன் கிட்ட ஐ லவ் யூ டூ சன் அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து சன் கிட்ட சொல்கிறான். அப்புறம் என்ன 2 பேர் சூப்பரான ஒரு இடத்துல இருக்காங்க. வியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. பக்கத்துலேயே ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸமாக பாய் ஃப்ரெண்டு இருக்க. கிஸ் பண்ணாமல் இருந்தால் அது ரொம்பவே தப்பாச்சு, கிஸ் பண்ணாமல் எப்படி, ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் வந்து டீப்பாக அப்படி போயிட்டுருக்கு. இப்படி இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறதோட எபிசோட் 6ல் பார்ட் 2 வந்து இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. பார்ட் 2 மட்டும் இங்கே கம்ப்ளீட்டாக முடியல, இந்த சீரீஸும் இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இருங்க போயிடாதீங்க, இந்த சீரீஸோட செகண்ட் சீசனுக்கான சின்னதாக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா. நம்ம நுவாவும் சொன்னால் அவங்களோட ஹனிமூனை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்போ வெளியே ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. இதை கேட்ட உடனே நம்ம சன்ன இருந்துட்டு வெளியே யார் வந்திருக்காங்க, யார் ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம நுவா இருந்துட்டு வேற யாரு, எல்லாம் அந்த ரூஜா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து
சொல்கிறான். அதுக்கு சன் இருந்துட்டு சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நோவாவோட கன்னத்தில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பையன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அங்கே போய் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே நிற்கிறது ஒரு பொண்ணு. நம்ம சன் அந்த பொண்ணை பார்த்தோன்னேவோ அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் யாரை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு நான் நுவாவை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன், நுவா இங்கே தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சன் கிட்ட கேட்க சன்னோ இருந்துட்டு ஆமாம் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு என்னோட பேர் வந்து நிஷா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம நுவா இருந்துட்டு யார் வந்திருக்காங்க சன் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து நிற்கிதா. இந்த பொண்ணு வந்து நிற்கிறத பார்த்தா நம்ம நுவாவுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. நம்ம நுவா பையன் இந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே நின்றுட்டு இருக்க. இந்த பொண்ணு நம்ம சன் கிட்ட நான் அவனோட ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நுவா கிட்ட போய் நுவாவை பண்ணி அவளோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணிட்டு நீ என்ன மிஸ் பண்ணையா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம நுவா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நம்ம நுவாவுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அதை விட நம்ம சன்னுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்காக இருக்குது. இப்படி இவங்க 2 பேர் ஷாக்கிங்கில் இருக்க இந்த சீரீஸை இங்கே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. இந்த சீரீஸ்க்கு செகண்ட் சீசன் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சீசன் வந்துச்சுன்னா நான் இவங்க 2 பேர் ஸ்டோரியை விட நம்ம செயின் அண்ட் ஜோன் ஸ்டோரிக்கு தான் நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். நீங்கள் யார் ஸ்டோரிக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் சீரீஸும் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி இந்த சீரீஸை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் நல்லா எது பெஸ்ட்டாக இருக்கோ நான் அந்த கமெண்ட் எடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் எல்லாரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி ஓகே, இந்த சீரீஸ் இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே பாய்.